நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் அப்படி எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வைகாசி மாத பலன்கள். கன்னிராசியோட வைகாசி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராசியோட அதிபதி புதன் சுக்கிரனோட சேர்ந்து சுபகிரகத்தோட சேர்ந்து சுபத்துவமாக நல்லாவே இருக்கிறார். இன்னொன்று 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவ்வளோதான், 8ஆம் இடத்துல நல்லாவே இருக்கிறாரு. அதனால் சுப பலன்களே நடந்து சேரும். இப்போ 1ஆம் இடம் கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் புதன் 2 சுபகிரகங்களோட பார்வைகள் இருக்குது. இதனால் என்னென்னா, தனவரவு, வாக்கு, கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள், காசு அதான் தனம்லாம் தனம்லாம் சேரக்கூடிய காலகட்டங்கள் தான். குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஓங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் குழப்பங்கள் போன மாதத்துக்கெல்லாம் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 3ஆம் இடத்தை குரு பார்வை இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரங்க இப்போ தைரியம், வீரியம், ஆடை ஆபரணம், வெற்றி ஸ்தானமாக சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது முயற்சிகள் பண்ணணுன்னா, இப்போ ஏதாவது தொழில் தொடங்கணும், அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வெற்றிக்கு உண்டான இடத்த குரு பார்க்குறதுனால நல்லது. இன்னொன்று சனியும் பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் சனியோட குணம் என்னென்னா, தாமதப்படுத்துவார். ஆனால் குருவும் பார்க்குறார், தாமதப்படுத்திட்டு சரியாயிடும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வெற்றிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்.
கன்னிக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்குது. 6ஆம் இடத்துல சனி. இந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய தப்பு நடக்கும். நம்ம சனி இருக்கிற வேலையை சுத்தமாக கெடுப்பார். தாமதப்படுத்த வேலையே செய்ய விட மாட்டார். தாமதம் தான் படுத்துவார். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு படுத்தலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க கன்னிராசிக்காரங்க. 7ஆம் இடத்துல கன்னிராசிக்கு 7ல் ராகு செவ்வாய் 2 அசுப கிரகங்கள் 2 பேர் இருக்கிறதால மனைவிக்கு சாலை விபத்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரங்க மனைவியை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க சொல்லுங்கள். எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருந்துன்னா நடந்தே போயிடலாம். அந்த மாதிரியெல்லாம் வண்டியை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. கன்னிராசிக்காரனோட மனைவி இருந்தால் கணவன் இருந்தால் மனைவி. கன்னிராசிக்காரங்களோட ஆப்போசிட் மனைவி இல்லை கணவன். அவங்களெலாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே இருக்கணும். சாலையில் போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால சுபத்துவமாக மறைஞ்சு தான் இருக்கிறார். இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார் சுக்கிரனோட. இதனால் திடீர் பண வரவு நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கேட்டுட்ருக்கோம், ரொம்ப மாதக்கணக்கில் கேட்டுட்ருப்போம். ஐயோ கொடுத்த காசு இல்லை, நமக்கு வர வேண்டிய காசு, நமக்கு வந்து சேரக்கூடிய காசு, இல்லை அப்பா அம்மாவோட சொத்து திடீர்னு நமக்கு வந்துடும். இந்த மாதிரி சூழலில் வந்து திடீர்னு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு சூரியன். அரசாங்கத்து மூலிமா ஏதாவது ஆதாயங்கள் அனுகூலங்கள் ரொம்ப நாளாக ஈழ்கடிச்சிக்கிட்டே இருந்தது. அப்பாவோட சொத்து கேஸு போட்டது, நமக்கு வந்து சேரவே இல்லை, சித்தப்பா பெரியப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் இழுபறியாக இருந்த இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். கன்னிராசிக்கு 10ஆம் இடத்த 4ஆம் பார்வை செவ்வாய் பார்க்குறாரு. இது புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஜென்ம பக்கம் தான். இவருக்கு அவர் சுத்தமாக ஆகவே ஆகாது. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களாம் தொழிலில் வந்து இப்போ கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். பார்த்து பண்ணணும். இப்போ கன்னிராசியும் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி போடுங்க. ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. இன்னும் கன்னிராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இப்போ கன்னிராசிக்காரங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தாமதம் தான் ஆகும். சனி வந்து மீனத்துக்கு போனால் தான் இங்கே வந்து வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேறும். 12ஆம் இடத்தை தூக்கமே வராது. கன்னிராசி 12ஆம் இடத்தை பார்க்குறது இல்லையா, அதனால் தூக்கமே வராது கன்னிராசிக்காரங்க. அப்படியே தூங்கினாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டபக்குன்னு முழிச்சிடுறது, தூக்கமே வராது. அப்படியே மனசு போட்டு அப்படியே உலட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான தூக்கமே வராத சூழ்நிலைகள்லாம் இப்போ வந்து ஏற்படும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கன்னிராசிக்கு உண்டான பொது பலன்தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் கணிச்சு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் களையப்படும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.